வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டாக் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் பை பண்ணேன். இவங்க ஸ்டாக் இந்த செக்டரில் இந்தியாவிலேயே செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. இங்கே நான் எந்த ப்ரைஸ் லெவலில் பை பண்ணேன், அப்புறம் இங்கேருந்து மேலே போனதுக்கப்புறம் எந்த ப்ரைஸ் லெவலில் சேல் பண்ண போகிறேன், கீழே பை பண்ணி மேலே நான் சேல் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை தப்பான ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதையுமே நான் வீடியோவில் இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நீங்களும் நான் சொல்ல போகிற ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், மோஸ்ட்லி ஸ்டாக்கை பற்றி ரொம்ப அதிகமாக இன்டெப்த்தாக டீட்டெயில்ஸில் யாருமே சொல்கிறதே இல்லை. நானும் ரொம்ப பேரை பார்த்துட்டேன். சும்மா ஸ்டாக் ப்ரைஸை சொல்லுவாங்க, அப்படியே சேட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடும். இதே நம்ம சேனலில் பாருங்கள், A to Z எல்லாத்தையுமே டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம வாங்க போகிற ஸ்டாக்கு, கம்பெனி என்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்குமா இல்லையா, ஃபண்டமெண்டல் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா, ஃபைனலாக தான் சேட் பேட்டர்ன் கூட டெக்னிக்கல் அனலைசிஸே சேர்த்து சொல்லுவேன். அப்போ தான் கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே ரொம்ப அதிகமான ஹை ப்ராஃபிட்டே பார்க்க முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஃபீல்ஸ் கண்டிப்பாகவே இருக்கும். கம்பெனியை பற்றி உங்களுக்குமே புரியும். ஃப்யூச்சரில் நீங்களே ஏதாவது ஒரு ஸ்டாக்கை அனலைசஸ் பண்ணுறதுனாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே நீங்களே யாரோட ஹெல்ப் இல்லாமலேயே பண்ணலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டாக் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட்டாக 700 ரூபா ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது. மார்க்கெட் கேப் 67,000 கோடிக்கு மேலேயே இருக்குது. PE ரேஷியோ 70 இருக்குது. அதேமாதிரி இங்கே செக்டர் PE வந்து 60 தான் இருக்குது. லாஸ்ட் 5 இயர்ஸோட இந்த PE ரேஷியோ வந்து நம்ம இங்கே கம்பேரிசன் பண்ணோன்னா மீடியன் PE இங்கே கீழே பாருங்கள் 75 காமிக்குது. ஏன்னா இங்கே வந்து ரேஞ்சில் பாருங்கள் PE இங்கே 70ல ட்ரேட் ஆகுறது தெரியும். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, இப்பயுமே இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ரொம்ப கிளியராகவே இங்கே தெரியுது. டிவிடெண்ட் ஈல்டு 0.46% தராங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ROE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே வந்து 23% இருக்குது. அதே மாதிரி ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இங்கே 20% இருக்குது. இங்கே ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்ம ப்ராஃபிட் டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் இங்கே 75% இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அதுக்கு அடுத்தது இங்கே டெட் டு ஈக்விட்டி பாருங்கள் 0.26 தான் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் கடனே இல்லாத கம்பெனின்னு கூட இதை சொல்லலாம். நான் இப்போ உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க கம்பெனி இது நேம் வந்து இங்கே பர்ஜர் பெயிண்ட் இந்தியா லிமிடெட் தான். இந்த கம்பெனி வந்து பண்ணுற பிஸ்னஸ் பெயிண்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது அண்ட் சேல் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸே. ஆல்ரெடி சொன்னது மாதிரி இவங்க இந்தியாவில் செகண்ட் பிளேஸ் ரேங்க்கில் இருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் ஏசியாவில் பார்த்தோன்னா 4th பிளேஸ் வந்து ரேங்கிங்கில் இருக்காங்க. சேம் அதே ஆல் ஓவர் வேர்ல்டில் பார்க்கும்போது 7th பிளேஸ் ரேங்க்கில் இருக்காங்க பெயிண்ட் செக்டரில். இந்த கம்பெனி இது ரெவென்யூ எல்லாமே வந்து ஒரு 80லேருந்து 85% டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ்லேருந்தே வந்துடுது. இந்த கம்பெனியோட கிளைண்ட் லிஸ்ட் டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலேண்ட், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஹீரோ மோட்டோ கார்ப், ராயல் என்ஃபீல்டு, இன்னும் அதிகமாகவே கிளைண்ட் லிஸ்ட் இவங்க கிட்ட இருக்காங்க. சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். 24 மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆல்ரெடி ரொம்ப நல்லாவே க்ரோ ஆகின கம்பெனின்னு இங்கேருந்து கிளியராகவே தெரியுது. கம்பெனி இது ஃபண்டமெண்டல் ட்ராக் ரெக்கார்ட் பாருங்கள், இங்கே எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பெஸ்ட்டாகவே தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே குவார்ட்டர்லி ரிசல்ட் தான். இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பாருங்கள், சேல்ஸு இங்கே எப்பயுமே வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லையுமே ஆல் டைம் ஹையில் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் குவார்ட்டரில் 3030 கோடி, அதே வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் 2400 கோடி, சேம் இயர் கரண்ட் குவார்ட்டரில் பார்க்கும்போது 2700 கோடி. எப்படி இங்கே லாஸ்ட் இயர் குவார்ட்டரோட கம்பேரிசன் பண்ணா ஒரு ஆல்மோஸ்ட் 300 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இதுவுமே எப்பயுமே ஆல் டைம் ஹையில் தான் கண்டினியூவாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜூன் கரண்ட் குவார்ட்டர் 557 கோடி, அதே லாஸ்ட் குவார்ட்டர் 347 கோடி, சேம் லாஸ்ட் இயர் கரண்ட் குவார்ட்டர் 405 கோடி. இங்கேயுமே எப்படி பார்த்தாலும் லாஸ்ட் இயர் குவார்ட்டரோட கம்பேரிசன் பண்ணோன்னா ஒரு நியர் வந்து ஒரு 150 கோடி வந்து இங்கேயுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இதுவுமே நல்ல பெட்டராகவே இங்கே நல்லாவே மேனேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஆவரேஜாக. ஃபைனலாக நெட் ப்ராஃபிட் இதுவுமே எப்பயுமே ஆல் டைம் ஹையில் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜூன் குவார்ட்டரில் இப்போ வந்து 355 கோடி, அதே மார்ச் குவார்ட்டரில் 186 கோடி, அதே லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரில் 254 கோடி. எப்படி இங்கே பார்த்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 100 கோடி வந்து இங்கேயுமே அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் பார்த்தாலே தெரியுது கம்பெனி எப்பயுமே நல்ல பெஸ்ட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. பட் என்னதான் இருந்தாலும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் எவ்வளோ தான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபார்மாக ஒரு தடவை செக் பண்ணணும். இப்போ ஒரு டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணிடலாம். இங்கேயுமே சேல்ஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அப்புறம் நெட் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே லாஸ்ட் 10 இயர்ஸில் 5 டைம்ஸ் வந்து
இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது இங்கே கரெக்டாக விசிபிள் ஆகும். இங்கே சேல்ஸ் பாருங்கள், 23 மார்ச்சில் 10,500 கோடி, அதே மார்ச் 2012 2,800 கோடி. கண்டினியூவாக எல்லா வருஷமுமே இங்கே சேல்ஸை வந்து ப்ராப்பராக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் கம்பெனி எப்பயுமே ஆல் டைம் ரெக்கார்டையே இங்கே போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதேமாதிரி சேம் வந்து இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டையும் பாருங்கள், மார்ச் 23 1,400 கோடி, அதே வந்து மார்ச் 2012 வெறும் 300 கோடி தான் இருந்துச்சு. இங்கேயுமே வந்து கண்டினியூவாக நடுவில் எல்லா டைம்லையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எங்கேயுமே வந்து நடுவில் அடியே வாங்கலை. அதனாலே கம்பெனி இங்கேயுமே நல்ல பெட்டராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது எல்லா டைமுமே. கடைசியாக ஃபைனல் ரிசல்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், இதுவுமே மார்ச் 23 860 கோடி. ஏன்னா அதே வந்து மார்ச் 2012 பாருங்கள் ரொம்ப கம்மியாக 180 கோடி தான் இருந்துச்சு. இதையுமே மிடில் கரெக்டாகவே டேரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி 5 டைம்ஸ் க்ரோத்தை வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. 2023 860 கோடியில் வந்து இப்போ நிற்கிது. இது எல்லாத்தையுமே இந்த குவார்டர்லி ரிசல்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே கிளியராக வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது கம்பெனி ஃபியூச்சர் க்ரோத் வந்து எப்பயுமே ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும்னு. கம்பெனி வந்து இங்கே நல்ல பெட்டராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் ரொம்ப டிஸ்கவுண்ட் லெவலில் தான் இங்கே கிடச்சிட்டு இருக்கு. அதை நான் டெக்னிக்கல் சாட் சப்போர்ட்டில் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்பெனி இது இங்கே ஆல் டைம் ஹை 870 ரூபா இருக்குது. ஏன்னா அதே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து அரௌண்ட் வந்து ஒரு 700 ரூபா கிட்ட இருக்குது. ஆல் டைம் ஹைலேருந்து இங்கே கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போயுமே கம்பெனி வந்து ஒரு அரௌண்ட் வந்து 20% கீழே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது இங்கே கிளியராகவே இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸில் நம்மளுக்கு கரெக்டாகவே விசிபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே ஒரு நல்ல பேட்டர்னில் ஒரு சிக்னல் இங்கே கிடச்சிருக்கு. நீங்கள் இங்கே கீழே ரேஞ்சில் பை பண்ணி இங்கே மேலே இருக்கிற ரேஞ்சில் சேல் பண்ணலாம். எப்படி ஒரு அரௌண்ட் பார்த்தோன்னா ப்ராஃபிட் நம்மளுக்கு எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் 25% கிட்ட இங்கே ப்ராஃபிட் பார்க்க முடியும். இங்கே நல்லா கவனிங்க, இதே மாதிரியே சேம் ட்ராக் ரெக்கார்டு இங்கே பேட்டர்ன் தான் வந்து சேமாக வந்து கம்பெனி இங்கே ப்ரீவியஸ் டைம்லையும் இங்கே பண்ணியிருக்கு. இதோ இந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சிக்னல் கிடச்சிச்சு. கிடைச்ச சிக்னல்லேருந்து கீழேருந்து மேலே போன பர்சன்டேஜ் பார்த்தோன்னா எப்படி ஒரு அரௌண்ட் நீங்கள் கீழே இந்த இடத்துல பை பண்ணி இங்கே மேலே போன சிக்னலில் இங்கே சேல் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி ஒரு 33% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அது வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே இந்த ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இதே மாதிரியே இங்கே ஒரு சேம் வந்து இங்கே ஒரு பேட்டர்ன், அப்புறம் வந்து இங்கே ஒரு சிக்னல் வந்து வந்திருக்கு. இதே மாதிரியே தான் சேமாக இப்போயுமே இங்கே முன்னாடியுமே இந்த இடத்துல ஒரு நல்ல கிளியரான ஒரு விசிபிள் சிக்னல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இடத்துல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் இருக்குது. அதனால் நீங்களுமே இங்கே கீழே வந்து ஒரு அரௌண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோன்னா ஒரு 700 ரூபாயில் பை பண்ணி 870 ரூபாயில் நீங்கள் சேல் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 25% இங்கே ப்ராஃபிட் பார்க்குறதுக்குன்னு சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன இந்த 25% ப்ராஃபிட் வந்து ஒரு கம்மிங் குவார்ட்டர் ரிசல்ட்டுக்குள்ளேயே டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸுமே ரொம்ப அதிகமாகவே இங்கே பாசிபிள் இருக்குது. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இந்த பட்ஜெட் பெயிண்ட் ஸ்டாக்கை நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஸ்டாக் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாகவே வீடியோ வேணும் அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.